அதிகாரம் 3 பார்க்கலாம். நீத்தார் பெருமை. இப்போ திருக்குறளில் வந்து அறத்துப்பால் ஓகேவா, அறம் பொருள் இன்பம்னு மொத்தம் 3 பிடிச்சிருப்பாங்க. அந்த அறத்துப்பாலில் பாயிரவியல் அப்படின்னு ஃபர்ஸ்ட் இருக்கும். இந்த பாயிரவியலில் மொத்தம் 4 அதிகாரம் தான் ஓகேவா. ஒன்று கடவுள் வாழ்த்து, அதுக்கடுத்து வான் சிறப்பு, அதுக்கடுத்து நீத்தார் பெருமை, அதுக்கடுத்து அரண் வலியுறுத்தல். இந்த 4மே நீங்கள் உலகத்தில் இருக்கிற எந்த உயிருக்கு போட்டாலும் பொருந்தும் ஓகேவா. அப்போ இதுக்கப்புறம் வர்றது வந்து இல்லறவியல் அப்படிங்கிற மாதிரி மாறிடும். அப்போ ஒரு குடும்பம் அப்படிங்கிற மாதிரி போகும். அப்போ ஒரு குடும்பத்துக்கு இதெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. இந்த இதெல்லாம் பார்த்தோம்னா உலகத்தில் நீங்கள் எந்த உயிருக்கு போட்டாலும் பொருந்தும். இது எல்லாம் பொருந்துறது தான் உயிர் சரியா. இது ஒரு உயிருக்கு இன்னொரு உயிருக்குன்னு மாறுபடாது, எல்லாருக்குமே பொருந்தும் ஓகேவா. ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி கடவுள் வாழ்த்து பார்த்தாச்சு, 2வது வான் சிறப்பு பார்த்தாச்சு சரியா. கடவுள் தான் முதன்மையானவன் அப்படிங்கிறதுனால முதல் அதிகாரம் பார்த்தாச்சு. நீர் இல்லாமல் உலகமே கிடையாதுன்னு அதையும் பார்த்தாச்சு. இப்போ நம்ம பார்க்க போகிறது நீத்தார் பெருமை. நீத்தார் பெருமை அப்படின்னா என்னென்னு பார்த்தோம்னா முற்றும் துறந்தவர் ஓகேவா. அதாவது ஆசைகளை துறந்தவர், அவருக்குன்னு எந்த விதமான விருப்ப வெறுப்புகள்லாம் இருக்காது ஓகேவா. அப்போ சொல்ல போனோம்னா நீங்கள் கடவுளோட எல்லா குணாதிசயங்களும் யாருக்கும் வரும், இவருக்கும் வரும் ஓகேவா. இவரை நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி சொல்லணும்னா முனிவர் ஓகேவா, சான்றோர், இப்படி நீங்கள் எப்படி வேணால் சொல்லிக்கலாம். இல்லை ரொம்ப டெப்த்தாக இல்லை ரொம்ப ரொம்ப ஸ்மால் லெவலில் கொண்டு வரணும் அப்படின்னோம்னா நம்ம சொல்லியிருப்போம் இல்லையா, அன்னை பிதாமு, அது மாதிரி என்னது. இது நம்ம அம்மாவுக்கு இது முழுசாக போகணும். என்னன்னா தன்னுடைய குழந்தைகளுக்காக தன்னுடைய ஆசைகள் எல்லாத்தையுமே விட்டுருப்பாங்க, தன்னுடைய குடும்பத்துக்காக தன்னுடைய ஆசைகள் எல்லாத்தையும் விட்டுருப்பாங்க. அப்போ தன்னுடைய ஆசைகள் விருப்பங்கள் இது எல்லாத்தையும் விட்டுட்டு பிறருடைய நன்மைக்காக அல்லது உலக நன்மைக்காக செயல்படக்கூடிய எல்லாரையுமே நீங்கள் என்ன பண்ணிடலாம், நீத்தார் பெருமைன்னு சொல்லலாம். இதில் நம்ம வீட்டில் நம்ம ஒவ்வொருத்தரோட வீட்லேயுமே இருக்கக்கூடிய அந்த நீத்தார் அப்படின்னா யாருன்னு பார்த்தோம்னா நம்மளுடைய பேரண்ட்ஸ் சொல்லலாம். முக்கியமாக தாய்மார்கள் எல்லாருமே இதில் கொண்டு வந்துடலாம். ஏன்னா தன்னுடைய குழந்தைகளுக்கு ஒரு விஷயம் பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்காக தன்னுடைய ஆசைகளை எல்லாத்தையும் சமரசம் பண்ணிக்கிறவங்க தான் யார், பெற்றோர், அம்மா அப்பா ஓகேவா. ஸோ அதனால் என்ன பண்ணலாம், நீங்கள் ரொம்ப சின்ன ஸ்கேலில் கொண்டு போகணும் அப்படின்னா நீத்தார்னு சொல்லிக்கலாம். பெரிய ஸ்கேலில் கொண்டு போகணும் அப்படின்னா முனிவர், கடவுள், சான்றோர், பெரியோர், இவங்க எல்லாத்தையுமே கொண்டு வைக்கலாம் ஓகேவா. ஏன் இந்த அளவுக்கு கொண்டு போகிற அப்படின்னா, இல்லை எனக்கு இதெல்லாம் நம்பிக்கை கிடையாது அப்படிங்கிறவங்களுக்கு ஒருத்தருக்கு ஒரு நல்ல விஷயத்த சொல்லணும் அப்படின்னம்னா அவங்களுக்கு ஏதாவது ஒன்று மேலேயாவது நம்பிக்கை இருக்கணும் சரியா. எனக்கு கடவுள் மேலே நம்பிக்கை இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. புத்தகங்களை நம்பலாம், பேரண்ட்ஸை நம்பலாம், அறிவார்ந்தவர்களை நம்பலாம், எதையாவது இயற்கையை நம்பலாம், எதையாவது ஒன்றையாவது நம்பினாதான் நம்ம அதை வச்சு என்ன பண்ண முடியும், உதாரணங்கள் காட்ட முடியும். எதுலேயுமே நம்பிக்கை இல்லாத ஒருவன், எந்த அறத்திற்குமே கட்டுப்படாத ஒருவன் ஒழுக்க சீலனா வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை சரியா. அப்போ அந்த ஒழுக்கம் அப்படிங்கிறதுக்கு அவருக்கு ஒழுக்கத்துக்கு உதாரணம் காட்டுறதுக்கு யாரையாவது அவங்க என்ன பண்ணணும், உதாரணம் எடுத்துக்க வேண்டியதாக இருக்கும். அதில் அப்படி ஒழுக்கத்தில் சிறந்தவங்க அப்படின்னா நம்ம கடவுள்களை காட்டுறோம், முனிவர்களை காட்டுறோம், ஆண்டோர்கள், சான்றோர்கள் எல்லாத்தையும் காட்டுறோம். இல்லைங்க எனக்கு அதெல்லாம் வேண்டாம், நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நம்ம அப்பா அம்மா நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னதான், முனிவர் தான், நீர்த்தார் தான். ஏன்னா அவங்க நமக்காக நிறைய வழிகளை அனுபவிச்சுட்டு அவங்களுடைய ஆசைகள் எல்லாத்தையும் சமரசம் பண்ணிக்கிறாங்க சரியா. அப்போ என்ன பண்ணிக்கலாம், ரொம்ப சின்ன ஸ்கேலில் கொண்டு வரதா இருந்தால் நம்ம வீட்டில் இருக்கக்கூடியவங்கள நீர்த்தார்னு வச்சுக்கலாம் ஓகேவா. இப்போ இந்த முற்றும் துறந்த நீர்த்தார், இப்போ முனிவர்னு நான் சொல்லாமல் என்ன பண்ணுறேன், நீர்த்தார்னே கொண்டு வரேன். ஏன்னா அவங்களுக்குன்னு தனியாக எந்த விதமான ஆசைகளும் இருக்காது, எப்பவுமே பொதுவாக தான் இருப்பாங்க ஓகேவா. அப்போ அவங்களுடைய பெருமை, அவங்களுடைய ஆற்றல், அவங்களுடைய சிறப்புகள் இதெல்லாம் என்ன. இப்போ நம்ம கடவுளுடைய ஆற்றல் இதெல்லாம் பார்த்துருப்போம், மலையோட ஆற்றல் சிறப்பெல்லாம் பார்த்துருப்போம். அதே மாதிரி இங்கே என்னது, நீர்த்தாரோடைய பெருமை எல்லாத்தையும் பார்க்க போகிறோம் ஓகேவா. ஓகே ஃபர்ஸ்ட் குரல் பார்க்கலாம். யா இது சென்டென்ஸ் 1. விருப்பத்து வேண்டும். சென்டென்ஸ் 2. பணுவல் துணிவு. ஒழுக்கத்து நீர்த்தார் பெருமை. இப்போ நீர்த்தார் அப்படின்னாலே அவங்க என்னது, ஒழுக்கமானவங்க தான், ஆசைகளை திறந்தவங்க தான் ஓகேவா, ரொம்ப நல்லவங்க தான், சான்றோர் தான், ஆன்றோர் தான். அதுலேயும் பாருங்களேன், ஒழுக்கத்து நீர்த்தார். அப்போ ஒழுக்கங்களில் நின்று நெறியில் நின்று ஓகேவா, அந்த மாதிரி வச்சுக்காங்களேன். அப்போ ஒழுக்கத்திலேயே சிறந்த அந்த மாதிரி வச்சுக்காங்க. அப்போ ரொம்ப ஷார்ட்டாக நம்ம குழந்தைங்களுக்காக அப்படி சொல்கிறாங்கக்கா வச்சுக்கேன். அப்போ ஒழுக்கத்து நீர்த்தார் பெருமை. அப்போ ஒருத்தவங்க நல்ல வழியில் நேர்மையாக ஒழுக்கமாக இருந்து வாழ்கிறவங்களுடைய பெருமை என்னன்னு சொல்லி கேட்டோம்னா விழுப்பத்துனா இருக்கிறதுலையே உயர்ந்தது, அல்லது உயர்ந்ததுன்னு ஒன்று இருக்குதுன்னா அந்த உயர்ந்ததுகளிலேயே ஓகேவா அந்த மாதிரி. அப்போ உயர்ந்தவற்றுள் சிறந்தவற்றுள் சொல்லுவோம் இல்லையா, அது என்னது, விழுப்பத்து வேண்டும். அப்போ
உயர்வுகள்லேயே விரும்பக்கூடிய ஒன்று. அப்போ இருக்கிறதெல்லாம் அதான் பெஸ்ட்டுகள்லேயே பெஸ்ட்டு, சிறந்ததுலேயே சிறந்ததுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதானது விழுப்பத்து வேண்டும், உயர்ந்ததுலேயே நாம் விரும்பக்கூடியது. ஓகேவா, உயர்ந்து இருக்கிற எல்லா டாப்லையுமே நமக்கு பிடிச்சது அல்லது நாம் விரும்பக்கூடிய ஒன்று அப்படிங்கிறது என்னது. அப்போ அந்த ஒழுக்கத்தின் நீத்தார் பெருமைங்கிறது உயர்ந்ததிலேயே உயர்ந்ததாகவும் எல்லாரும் அடைய வேண்டியதாகவும் அடைய விரும்புவதாகவும் இருக்கிறது. ஓகேவா, பணுவல் அப்படின்னா நூல், படிக்கிறோம் இல்லையா நூல். ஓகேவா, புத்தகம். ஓகேவா, துணிவு அப்படின்னா என்னது, துணிவு. அப்போ நூல்கள் என்ன சொல்லுது அப்படின்னா, நூல்களுடைய தீர்க்கமான முடிவு என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, உயர்வானதுகளிலேயே மிகவும் உயர்வானதும் நாம் அடைய விரும்புவதும் ஒழுக்கத்து நீர்த்தார் பெருமை. ஓகேவா, அப்போ என்னது இருக்கிறதுலே இதுதான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா. அப்போ பெஸ்ட்லேயே நல்ல பெரிய பெஸ்ட் என்னன்னா ஒழுக்கமானவர்களுடைய நீர்த்தாருடைய பெருமை தான் இருக்கிறதே நல்ல பெருமை. அப்போ அந்த பெருமையை அடையிறதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணணும், முயற்சிக்கணும். ஓகேங்களா, அப்போ அப்பேற்பட்ட பெருமைகளை அடைஞ்சதுனால தான் என்ன பண்ணுறோம், அந்த இன்னைக்கு வரைக்கும் அந்த உயர்ந்த மகான்கள் காலையில நம்ம வந்து என்ன பண்ணுறோம், விழுந்து கும்பிட்றோம். ஏன்னா அவர்கள்லாம் அந்த அப்படியாப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துருக்குறாங்க அப்படின்னு மகான்கள் இருக்கிறாங்க. சரியா, சோகால்டு மகான்களை பற்றி நம்ம பேச விரும்பல. ஓகேவா, ஸோ அப்பேற்பட்ட அப்போ நமக்கு இந்த இடத்துல வந்து நீர்த்தாருங்கிறது மகான் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போவோம். சரியா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மகான் யார், நம்மளுடைய அம்மா, நம்மளுடைய அப்பா. சரியா, நிறைய பேர்த்துக்கு பார்த்தா தங்கச்சிகளுக்கு அக்காக்களே மகான்களாக தான் இருப்பாங்க. ஏன்னா தங்கச்சிக்கு ஒரு விஷயம் பிடிக்குது அப்படிங்கிறதுக்காக அல்லது அவன் அழுவாங்கிறதுக்காக விட்டு கொடுக்கக்கூடிய எல்லா அக்காக்களுமே என்னதான், மகான்கள் தான். ஓகேவா, அந்த விஷயத்தில் எங்கள் வீட்டில் வர்ணியாவும் மகான் தான். ஓகேவா, ரொம்ப அறிவில் சிறந்தவங்க. நீ இப்போ தம்பி அழுகக்கூடாதுங்கிறக்கா விஷயத்தை விட்டு கொடுக்குறீல்ல, உன்னோட ஆசையை விட்டு கொடுக்குறீல்ல, அந்த மாதிரி. ஓகேவா, அதானது. அப்போ ஒழுக்கத்து நீர்த்தார் பெருமை என்னன்னு கேட்டோம்னா, விழுப்பத்து வேண்டும், சிறந்ததுகளிலேயே சிறந்ததாக நம்ம விரும்புவதாக. ஓகேவா, விழுப்பத்து வேண்டும், பணுவல் துணிவு. இதை யார் சொல்றான்னு கேட்டோம்னா நூல் சொல்லுது. ஓகேவா, அப்போ இது என்னது, இது வந்து இதோடைய பெருமை. என்ன பெருமை, இதை விட பெருமை. ஓகேவா, எந்த அளவுக்கு அது பெருமை, ஓகே, எந்த அளவுக்கு உயர்வுடையது, இதை யார் சொன்னா. ஓகேவா, பணுவல் துணிவு. பணுவல்னா நூல், புத்தகம் இப்படி சொல்லுது. ஓகேவா, நெக்ஸ்ட் ஒரு தடவை படிச்சுங்க. ஒழுக்கத்து நீர்த்தார் பெருமை விழுப்பத்து வேண்டும், பணுவல் துணிவு. இது நம்ம இன்னும் ஏற்ற சொல்லணும்னா, ஒழுக்கத்து நீர்த்தார் பெருமை விழுப்பத்து வேண்டும், பணுவல் துணிவு. ஓகேவா, அப்ப சிறந்ததிலேயே சிறந்தது அப்படின்னு சொல்ல முடியாது. ஒழுக்கத்து நீர்த்தார் பெருமை விழுப்பத்து வேண்டும், பணுவல் துணிவு அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஓகேவா, நெக்ஸ்ட் ரெண்டாவது. துறந்தார் பெருமை துணை கூறி வையத்து இறந்தாரை எண்ணி கொண்டற்று. இப்ப இங்க எப்படி ஒழுக்கத்து நீர்த்தார் பெருமை சொன்னோமோ அது என்னது, துறந்தார் பெருமை துணை கூறின். அப்ப இந்த மாதிரி பெரியவங்களுடைய மகான்களுடைய நம்ம அம்மா அப்பாக்களுடைய பெருமைகளை, அவங்களுடைய சிறப்புகளை நம்மளால எண்ணி சொல்லிட முடியுமான்னு கேட்டோம்னா முடியாது. ஓகேவா, ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு சிறப்புடையவங்க. அப்படியாப்பட்ட அந்த சிறப்பை இல்லை நான் எண்ணித்தான் தீருவேன் அப்படின்னு நீங்க என்ன பண்ண போறீங்க, எண்ணி சொல்ல போறீங்க. துணை கூறி எண்ணி சொல்லணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா எப்படி இருக்கும்னா, வையத்து இறந்தாரை இது வரைக்கும், சரியா, நீங்க எப்போ எண்ண போறீங்களோ அது வரைக்கும் அந்த பூமியில இறந்தவங்களை உங்களால எண்ணிட முடியுமா? அந்த எண்ணிக்கை போலது எப்படி இறந்தவங்களை உங்களால எண்ணிட முடியாதோ, இது வரைக்கும் இந்த பூமி தோண்டி எத்தனை வருஷம் ஆச்சு, இன்னும் பின்னோக்கி போய்கிட்டே தானே இருக்கும். அப்போ எப்படி இது வரைக்கும் இறந்தவங்க எல்லாரையுமே உங்களால் எண்ண முடியாதோ, அது மாதிரி அவங்களுடைய பெருமையை உங்களால் முழுசாக என்ன பண்ணிட முடியாது, எண்ணி சொல்லிட முடியாது. அவர்களுடைய பெருமை அந்த அளவுக்கு பெரியது அப்படின்னு சொல்றாங்க. சரியா, எண்ணி கொண்டற்று. அந்த இறந்தவங்க வையத்து இறந்தாரை எண்ணி சொல்வதை போல அது வந்து என்ன கிடையாது, சாத்தியம் கிடையாது. அது அந்த அளவுக்கு பெரியதுன்னு சொல்றாங்க. சரியா, ரெண்டாவது துறந்தார் பெருமை துணை கூறின். அப்ப இது சொன்ன மாதிரி சொல்லலாம், ஒழுக்கத்து நீர்த்தார் பெருமை. அதேதான் இங்கே துறந்தார் பெருமை துணை கூறி. நீ ஒருவேளை எண்ணி சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா விழுப்பத்து வேண்டும், சிறந்ததிலேயே சிறந்தது நம்ம அடைய விரும்புவோம். அதே மாதிரி இங்க என்னது, வையத்து இறந்தாரை. இந்த உலகத்துல இறந்தவங்களெல்லாம் எண்ணி சொல்லணும்னா வாய்ப்பு இருக்கா? அதே மாதிரி தான் எண்ணி கொண்டற்று. எப்படி எண்ணி சொல்றது, நீங்க எண்ணி சொல்றது எவ்வளவு வாய்ப்பு இல்லையோ, எவ்வளவு பெருசோ, அதே போல என்னது துறந்தார் பெருமையை துணை கூறுறதும் ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்றாங்க. சரியா, படிச்சுங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து 1 2. ஒழுக்கத்து நீர்த்தார் பெருமை விழுப்பத்து வேண்டும், பணுவல் துணிவு. வெரி குட். அடுத்து
துறந்தார் பெருமை துணை கூறி வையத்து இறந்தாரை எண்ணி கொண்டது. வெரி குட். சரி, அடுத்து 3 4 பார்க்கலாம். Thank you. 3 இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டார் பெருமை பிறங்கிற்று உலகு. வெரி குட். ஓகேவா, நீங்கள் கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இவங்க இங்கே ஈண்டறம் அப்படிங்கிறத ஈண்டு அறம் அப்படின்னு வச்சுருக்காங்க. ஓகேவா, இருமை வகை தெரிந்து, இருமைனா 2 வகையான 2 வகை எது இன்பம் துன்பம் அதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா, அதான் என்னது. அப்போ இருமை வகை தெரிந்து, அப்போ இன்பம் துன்பம்லாம் தெரிஞ்சு நல்லது கெட்டதெல்லாம் தெரிஞ்சு. ஓகேவா, இருமை வகை தெரிந்து. ஓகேவா, ஈண்டு அறம் அப்படிங்கிறத ஈண்டு பிளஸ் அறம்னு பிரிக்கலாம். ஓகேவா, ஈண்டு ஆல்ரெடி நீங்கள் அதிகாரம் 2ல் பார்த்துருப்பீங்க, அப்புறம் அதிகாரம் 1லையும் பார்த்துருப்பீங்க. ஈண்டு அப்படின்னா பூமின்னு பார்த்துருப்போம். ஓகேவா, வானோர்க்கும் ஈண்டு அப்படின்னு பார்த்துருப்போம். அப்படின்னா என்னது, வானத்தில் இருக்கிறவங்களுக்கு பூஜை சிறப்போடு பூசனை செய்யா, அது என்னடாது, சிறப்போடு பூசனை செல்லாது வானம் வரக்கு மேல் வானோர்க்கும் ஈண்டு அப்படின்னு பார்த்துருப்போம். அப்படின்னா ஒருவேளை மழை பெய்யலை அப்படின்னா என்ன பண்ண முடியாது, மழை பொய்த்து போச்சு அப்படின்னா சிறப்பான பூஜைகளை வந்து நம்ம வானத்தில் இருக்கிறவங்களுக்கு பண்ண மாட்டோம். எங்கே ஈண்டுனா பூமியில் பண்ண மாட்டோம் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அது அப்படின்னா என்னது, ஈண்டு அப்படின்னா பூமியில். ஓகேவா, ஈண்டு ப்ளஸ் அறம். ஓகேவா, அப்போ நல்லது கெட்டதெல்லாம் தெரிஞ்சு, இதெல்லாம் நல்லது இதெல்லாம் கெட்டது இதெல்லாம் இன்பம் துன்பம்லாம் தெரிஞ்சு ஈண்டு அறம் பூண்டார் பெருமை. அப்போ இது ஒரு சென்டென்ஸு. ஈண்டு அறம் பூண்டார் பெருமை அப்படின்னா இப்பவே இந்த வாழ்க்கையில இந்த பூமியில அவர் வாழும் போதே அறம் பூண்டார். ஓகேவா, பூமி அதாவது நம்ம இப்பதான் நம்ம வயசு, இது வந்து வாழ்ற வயசு, இது வந்து இளமையான வயசு, இப்பெல்லாம் நம்ம இது பண்ணக்கூடாது, முதுமையில போய் நம்ம பண்ணிக்குவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லாம அவர் தெரிஞ்சு அவர் வாழும் போதே அறம் பூண்டார் அப்படின்னா அவருடைய பெருமை எப்படி இருக்கும், பிறங்கிற்று உலகு, இந்த உலகத்திலேயே சிறந்த பெருமை என்னன்னா இதுதான். ஏன்னா என்ன பண்ணுறாங்க, நல்லது கெட்டதெல்லாம் தெரிஞ்சு வாழும் போதே பூமியில் இருக்கும் போதே என்ன பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க, அவங்க நல்லதுக்கு வந்துடுறாங்க. அதனால் என்ன பண்ணணும், அவங்களுடைய பெருமை எப்போவுமே பூமியில் இருக்கிறதுலேயே சிறந்த பெருமையாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஓகேவா, இப்போ இதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிறதுனால என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, இன்றைக்கி நம்ம அக்கா தங்கச்சிகளே பார்த்தோம்னா அடிச்சுக்கிறது தான் அதிகமாக இருக்கும். சரியா, அந்த விட்டு கொடுக்கறது அல்லது கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறது இதெல்லாம் பார்த்தோம்னா எல்லாமே போயிடுச்சு. இதனால தான் இந்த மாமியா மரும பிரச்சனை எதிரித்து இதெல்லாம் அதிகமாக வருது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் பொறுமைகள் அவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக வந்துடும். ஓகேவா, அதுக்காக தான் இது பெரும்பாலும் பயன்படுத்தலாம். பொதுவாகவே நம்ம படித்து நல்லவங்களாக இருக்கணும் அப்படிங்கிறது ஆன்றோர் சான்றோர், இதெல்லாம் அதுக்கு அடுத்த லெவல் துறந்தார் அப்படிங்கிறது. இப்போ தாய்மைங்கிறது எப்போவுமே ஏன் தாய்மைங்கிறது பெருசாக வச்சுருக்கிறோம்னா அந்த குணங்கள் வந்து பெரும்பாலும் மற்றவங்கள்ட்ட எதிர்பார்க்க முடியாது. ஓகேவா, அதனால தான் என்னது இதெல்லாம் அந்தளவுக்கு ஒரு செகண்ட் லெவல் 3rd லெவல் ஆஃப் ஹை குவாலிட்டியை காட்டுறதுனால நம்ம ஓகேங்க கேட்குறேங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ எப்படின்னா ஒரு பொய் சொல்லக்கூடாது உண்மையை பேசணும் அப்படிங்கிறத கேட்குறத விட இது வந்து பார்த்தா இதெல்லாம் அதுக்கு அடுத்த லெவல். என்னது ரொம்ப நல்லவனாக இருக்கணும், உலகத்துக்கே பொதுவாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி. ஸோ அட்லீஸ்ட் கதை கேட்குற மாதிரியாவது என்ன பண்ணிடுங்க, கேட்டுருங்க, வார்த்தைகள் நல்லாயிருக்கும். சரியா, ஓகே. இருமை வகை தெரிந்து சென்டென்ஸ் 1, ஈண்டு அறம் பூண்டார் பெருமை அப்படின்னா அந்த பூமியிலேயே அவர் அந்த அறத்தை வந்து கடைபிடிக்க ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னா அவருடைய பெருமை எப்படி இருக்கும்னா பிறங்கிற்று உலகு, உலகத்திலேயே சிறந்ததாக இருக்கும். அப்போ என்னது, நல்லது கெட்டதெல்லாம் தெரிஞ்சு அவர் வாழும் போதே அந்த அறத்தை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னா அவர் இந்த உலகத்திலேயே பெரும் சிறப்பை அடைவார். ஓகேவா, ஓகே. நெக்ஸ்ட் இதை மட்டும் ஒரு படிச்சிருங்க. இருமை வகை தெரிந்து 1 ஈண்டு அறம் பூண்டார் பெருமை. அப்ப வேண்டாம் இங்க என்ன பண்ணிக்கலாம், பூமியில் அப்படிங்கறதுக்கு ஒரு காமா மட்டும் போட்டுக்கலாம். சரியா, ஈண்டு அறம் பூண்டார் பெருமை பிறங்கிற்று உலகு. இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதோட பொருள் எல்லாமே என்ன கண்ணுக்கு வந்துட்டு போகும். நெக்ஸ்ட் 4வது உரன் என்னும் தோட்டியான். இது பாருங்க சூப்பரா இருக்கும். உரன் என்னும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான். ஓரைந்தும் காப்பான். வரன் என்னும் வைப்பிற்கு ஓர் வித்து. ஓகேவா, அல்லது இங்க வந்து என்ன பண்ணலாம், இது ஃபுல்லா முடிக்காம ஒரு காமா மாதிரி வச்சுக்கலாம். சரிங்களா, ஓகே. உரன் என்னும் தோட்டியான். ஓகேவா, நம்ம முன்னாடி படிச்சிருப்போம் வான் நின்று வின் இன்று அப்படின்னு படிச்சிருப்போம். அப்ப இது உரன் யாரு என்ன. ஓகேவா, வாரன் இது யாரு என்ன. ஓகேவா, உரன் என்னன்னு கேட்டோம்னா அறிவு. ஓகேவா, அறிவு புத்திசாலித்தனமா இருக்குது.
உரன் என்னும் தோட்டியான். தோட்டியான்னா அந்த யானையை கண்ட்ரோல் படுத்துறதுக்காக, யானையை கட்டுப்படுத்துறதுக்காக அங்குஜம் ஒன்று வச்சிருப்பாங்க இல்லையா. யானை இது பண்ணுச்சுன்னா அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக வச்சிருப்பாங்க இல்லையா, அதான் இது அங்குஜம். அந்த யானை அவ்வளோ பெருசு இருக்கும், ஆனால் அங்குஜம் பார்த்தோம்னா இத்தோடு தான் இருக்கும். அந்த அங்குஜத்தால் அவ்வளோ பெரிய யானையவே கட்டுப்படுத்த முடியும். ஓகேவா. அதே மாதிரி தான் என்னது, இந்த அறிவால, இந்த புத்தியால உரன் என்னும் தோட்டியான், இந்த அறிவை வச்சுக்கிட்டு, இந்த அறிவுங்கிற கருவியை வச்சுக்கிட்டு யானையை எப்படி அங்குச்சத்தை வச்சுக்கிட்டு யானையை கட்டுப்படுத்துறாங்களோ அது மாதிரி நம்ம அறிவை வச்சுக்கிட்டு ஓர் ஐந்தும் காப்பான். ஓர் ஐந்து, ஐந்துன்னு வரும் இல்லையா. ஐந்துனா என்னது, ஐந்துனா என்ன வரீங்க, ஐவிரல்கள் இல்லை, கண்ணு, காது, மூக்கு, வாய், தோல். ஏன், இதுதான் நம்மளோட எல்லா பிரச்சனைக்குமே காரணம். இதை கண்ட்ரோல் பண்ணோம்னா என்ன ஆயிரும், எல்லாமே முடிஞ்சிடும். ஓகேவா. இதுல டிஎன்பிசி இதை மாதிரி யாராவது இருந்தாங்கன்னா அதை கவனிங்க. சரியா. இங்க பார்த்தோம்னா ஓர் ஐந்தும், சரியா, ஐந்தும், ஒரு ஐந்தும் சொல்லல அவங்க. சரியா, ஓர் ஐந்தும் அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க. ஓகேவா. நீங்க பாத்தீங்கன்னா ஓர் ஊரில், ஓர் அரசன் அப்படின்லாம் சொல்லுவோம். அப்படின்னா உயிரெழுத்து வரக்கூடிய வார்த்தைகள் வந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி என்ன போடுவோம், ஓர் அப்படின்னு சொல்லி போடுவோம். ஓகேவா. ஏன் எப்ப சொல்றேன்னா இதுக்கு அடுத்து இந்த இடத்துல வரும். இங்க பாருங்க, ஓர் வித்துன்னு வருதா, அங்க பாருங்க. இதுல பார்த்தோம்னா ஓர் வி இத்து. ஓகேவா. அப்ப உயிரெழுத்தோட தொடங்கக்கூடிய வார்த்தைக்கு ஓ இரு போடுவாங்க, ஓர். ஓகேவா. உயிரெழுத்து இல்லாம மற்ற எழுத்துக்கள், உயிர்மெய் எழுத்துக்கள்ல தொடங்கக்கூடிய வார்த்தைக்கு ஓ இரு போட முடியாது, ஓ ரு, ஒரு தான் போட முடியும். ஓகேவா. ஒரு வீடு அப்படிதான் எழுத முடியும். ஓகேவா. ஒரு வீடு இப்படிதான் எழுத முடியும். இது கரெக்ட். ஓர் வீடுன்னு எழுதணும்னா அது வந்து என்ன ஆகும், இது வந்து தப்பு. ஓகேவா. ஓர் வீடுன்னு எழுதணும்னா என்ன ஆகும், அது தப்பு. அப்ப இங்க எப்படி ஓர் வித்துன்னு எப்படி எழுதியிருப்பாங்க. ஓகேவா. அங்க வரமா நான் சொல்றேன். ஓகேவா. இந்த இடத்துல ஓர் அப்படிங்கிறதுக்கு பொருள் பார்ப்போம்ல, பொருளுக்கு ஓர் அப்படிங்கிறதுக்கு ஒரு அப்படிங்கிறதான் பொருள். ஓகேவா. அப்ப இந்த ஓர் அப்படிங்கிறதுக்கு வந்து நீங்க உயிர்மெய்க்கு முன்னாடி வந்தாதான் உயிர்மெய் எழுத்துக்களுக்கு முன்னாடி ஒரு தானே போடணும். ஓகேவா. அப்ப இவங்க ஒருங்கிறதுக்கு பதிலாக ஓர் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறது காரணம் இந்த ஒரு அப்படிங்கிற ஒரு மீனிங் கொடுக்கும். ஓகேவா. அதனால அவங்க என்ன பண்றாங்க, ஓருக்கு பதிலாக ஓர் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. ஓகேவா. அப்படின்னா என்ன, இங்க வந்து அந்த இலக்கணத்துக்கு பதில் இல்லாம ஓருங்கிறதுக்கு தனியா ஒரு அப்படிங்கிற பதில் இருக்கு. இந்த இலக்கணத்தை சொல்லுவோம் இல்லையா, சேர், அந்த மாதிரி சொல்ற மாதிரி என்ன பண்ணிக்கிறாங்க, இங்கே ஓர் வித்து அப்படின்னு பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. சரியா. ஓகே. உரன் என்னும் தோட்டியான். ஓகேவா. அறிவுங்கிற கருவியால ஓர் ஐந்தும் காப்பான். நம்மளுடைய ஐம்புலங்களையும் கட்டுப்படுத்த முடிஞ்சிச்சு அப்படின்னா, ஓகேவா, வரன் என்னும் வைப்பிற்கு, வரன் பொண்ணுக்கு வரன் பார்க்கறன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பொருள் என்னன்னு தெரியல. இதுல என்ன பொருள் அப்படின்னா, வரன் அப்படின்னா சிறந்ததிலேயே சிறந்தது. வரன் என்னது, சிறந்ததிலேயே சிறந்தது. இப்போ பொண்ணுக்கு வரன் பார்க்கும்போது இந்த மாப்பிள்ளையோட அந்த மாப்பிள்ளை நல்ல மாப்பிள்ளை, ரொம்ப சிறப்பான மாப்பிள்ளை அப்படின்னாலும் பரவாயில்லைங்க, எனக்கு அந்த மாப்பிள்ளை வேண்டாங்கன்னு யோசிப்போமா, இல்லை இருக்கிறதுலே எது சிறப்போ அதுக்கு தானே நம்ம பொண்ணை கொடுப்போம்னு நினைப்போம். அது மாதிரி தான் என்னது வரன் அப்படின்னா சிறந்ததிலேயே சிறந்தது. ஓகேவா. வரன் என்னும் வைப்பிற்கு. ஓகேவா. வரன் என்னும் வைப்பிற்கு, வைப்பிற்குன்னா என்னது, பேர் இன்பத்திற்கு. அப்ப சிறந்ததிலேயே சிறந்த பேர் இன்பத்திற்கு அது வந்து என்ன ஆகும், ஓர் வித்து. எது, நம்ம அறிவை வச்சு நம்மளுடைய ஐம்புலன்களை நம்ம கட்டுப்படுத்தினோம்னா நம்மளுடைய பேர் இன்பத்திற்கு அதுதான் வழி, அதுதான் விதை அப்படிங்கிறாங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம குழந்தைங்களுக்கு இதெல்லாம் சொல்ல என்ன ஆகும், இல்லைப்பா நீங்கள் இப்படிலாம் பண்ணுங்க, இப்போ நீங்கள் இதெல்லாம் படித்து இந்த விளையாடுறதெல்லாம் ஓகே தான், ஆனால் விளையாட்டு முடியவே முடியாது, இல்லை தொடர்ந்து விளையாண்டுட்டே தானே இருப்பான். ஆனால் இப்போ படிக்கிறது இதை படித்து முடிச்சுட்டு போய் விளையாடு அப்படின்னு சொல்ல முடியாது. அது என்னது, இந்த ஐம்புலன்களை கட்டுப்படுத்தி ஆசைகளை கட்டுப்படுத்தி பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேவா. அப்போ ஒரு உதாரணத்தோட சொல்லும்போது, அல்லது நீங்கள் தனியாக சொல்கிறத விட இப்படி சொல்கிறது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக கேட்பாங்க. உரன் என்னும் தோட்டியான் ஓர் ஐந்தும் காப்பான், வரன் என்னும் வைப்பிற்கு ஓர் வித்து. பொதுவாக வந்து வெப்பம் வந்து ஒரு இடத்துல இந்த இடத்துக்கு பரவும் ஊடகங்கள் மூலிமா. அப்போ நீ பாத்திரம் வச்சிக்கனால பாத்திரத்து மூலிமா பரவுது. ஓகேவா. நல்லா பார்த்துக்கங்க. நம்ம திருக்குறள் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், அவங்க கவனம் எங்கெங்கேயோ போயிட்டு இருக்குது. ஓகேவா.
குழந்தைங்க பொதுவாக இப்படி தான் இருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து அவங்கள வந்து என்ன பண்ணிக்கணும், வளர்ச்சி கூட்டிகிட்டு போய்க்கணும். ஓகேவா? இவங்களுக்கு இதெல்லாம் ப்ராக்டிஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால இவ்வளோ தூரம் பொறுமையாக இருப்பாங்க. இப்போ உங்கள் குழந்தைங்க ஆரம்பங்களே இந்த அளவுக்கு பொறுமையாக வந்துட மாட்டாங்க. போய் என்ன ஆயிடுவாங்க, வந்துடுவாங்க. சரியா? ஓகே. இப்போ 3 நாள் மட்டும் படிச்சிருங்க. இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டார் பெருமை பிறங்கிற்று உலகு. வெரி குட். அடுத்து உரனென்னும் தோட்டியா போரைந்தும் காப்பான் வரனென்னும் வயிற்றிற்கு ஓர் வித்து. வெரி குட். அடுத்து 5 6 பார்க்கலாம். Thank you. ஐந்து வித்தான் ஆற்றல் அகல் விசும்புலர் கோமன் இந்திரனே சாலும் கரி. வெரி குட். ஓகேவா? ஐந்தவித்தான் ஆற்றல். 5ன்னு பார்த்துருப்போம், ஆல்ரெடி பார்த்துருப்போம் இல்லையா? 5 அப்படின்னு 5ன்னா என்ன சொன்னோம்? ஐந்துனா ஐம்பொறிகள். ஐம்பொறிகள். வெரி குட். சரியா? இந்த மாதிரி தான். ஏன்னா நம்ம குரலில் திரும்ப திரும்ப பார்த்துட்டே வரும்போது அவங்களுக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் மேலே என்ன பண்ணிடுவாங்க, அவங்க அதை பிக் பண்ணிட்டு கொண்டு வந்துடுவாங்க. அதுக்காக தான் சொல்கிறது. ஓகேவா? ஐம்பொறிகள்னா கண்ணு, காது, மூக்கு. என்னென்ன ஐம்பொறிகள்? கண்ணு, காது, மூக்கு, வாய், தோல். வெரி குட். ஓகேவா? இந்த ஐம்பொறிகள் மூலியமாக தான் நம்ம எதையுமே என்ன பண்ண முடியும், அனுபவிக்க முடியும். ஓகேவா? 5 அவித்தான். அவித்தான்னா கட்டுப்படுத்துதல். ஓகேவா? அப்ப 5 அவித்தான். அப்ப இந்த 5 உலகங்களையுமே கட்டுப்படுத்தக்கூடிய ஒருத்தனுடைய ஆற்றல், அவன் எப்பேர் சேர்ப்பி, அவனுடைய ஆற்றல் எவ்வளவு பெருசு, அவன் எப்பேற்பட்ட சக்தி வாய்ந்தவன் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா என்னது, 5 அவித்தான் ஆற்றல். ஓகேவா? இது வந்து இவங்களுடைய பண்பை சொல்ல போகுது. அவங்க வந்து யாருக்கு நிகர், யாருக்கு நிகர்? அகல் விசும்புலார் கோமன். அகல்னா அகன்ற, அகன்ற. ஓகேவா? விசும்புலார், விசும்புலார்னா வானத்தில் உள்ள. ஓகேவா? அப்போ வானத்தில் இருக்கக்கூடிய தேவர்கள், வானத்தில் இருக்கிறவங்க தேவர்களுக்கு எல்லாம் தலைவனான. ஓகேவா? அகன்ற பெரிய வானத்தில் உள்ள தேவர்களுக்கெல்லாம் தலைவனான யார் சொல்றோம்? கோமான். யார் அவர்? கோமான். இந்த தேவர்களுடைய தலைவன் யாரு? இந்திரன். ஓகேவா? அப்ப 5 அவித்தானுடைய ஆற்றல். ஓகேவா? இவருடைய ஆற்றல் எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டோம்னா, அகன்ற பெரிய வானத்தில் உள்ள தேவர்களுக்கெல்லாம் தலைவனா இருக்கக்கூடிய இந்திரனே சாலும் கரி. இந்திரன் தான் சாட்சி. அப்படின்னா என்னது, இவருடைய ஆற்றல் இந்திரனோட ஆற்றலுக்கு ஈக்குவலா இருக்கும், அல்லது இந்திரனுடைய ஆற்றல் எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு என்ன இருக்கும், 5 அவித்தான் ஆற்றல். ஓகேவா? அப்போ நம்மளுடைய 5 புலன்களையும் அடக்கணும் அப்படின்னம்னா, அவர் எப்படி தேவர்களுக்கெல்லாம் மன்னனா இருக்கிறாரோ அது மாதிரி நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம நினைச்சதை சாதிக்க முடியும், நினைச்சதை அடைய முடியும். அதுதான் என்னது, 5 அவித்தான் ஆற்றல். நம்மளுடைய இந்த 5 புலன்களை அடக்கணும்னாலே என்ன பண்ணிட முடியும், நம்மளால என்ன வேணாலும் பண்ணிட முடியும், எப்பேற்பட்ட இதை வேணாலும் பண்ணிட முடியும் அப்படிங்கிறதான். சரியா? அப்போ இந்திரன் எல்லாத்துலேயுமே அப்படி இருப்பாரான்னு கேட்டோம்னா, இந்திரன் தான் அடிக்கடி பிரச்சனை சிக்கிக்குவார். ஓகேவா? அதை நீங்கள் அப்புறம் பார்த்துக்கங்க. ஓகேவா? என்னன்னா ஒரு தேவர்களுக்கெல்லாம் ராஜாவா இருக்கிறாரு. ஓகேவா? அப்ப இந்த ஆற்றலுக்கு யார் சாட்சின்னு கேட்டோம்னா இந்த இந்திரன் தான் சாட்சி அப்படின்னு சொல்றாங்க. சாலும் கரினா அவர் தான் என்னது, சாட்சி அப்படி, அல்லது அவரை பார்த்து தெரிஞ்சுக்காங்க, அவர் தான் என்னது, இதுக்கு நிகர் யாருன்னா இவர் தான் அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ரைட்டு. சரி, படிங்க. இதப்ப அகல் விசும்புலார் கோமன், அகன்ற பெரிய தேவர்களுடைய தலைவனான இந்திரனே. ஓகேங்களா? அகல் விசும்புலார் கோமன் இந்திரனே சாலும் கரி. இதுதான் இந்த பொருள் புரிஞ்சு படிக்கும் போது அதுக்குண்டான வார்த்தைகள்லாம் புரிஞ்சு வர்றது. ஓகேவா? இது 6ஆவது பொருள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சதாக தான் இருக்கும் நினைக்கிறேன். படிக்கிறாங்களே. பெரியவங்க அப்படின்னு நாம ஒருத்தவங்க நினைக்கிறவங்க என்ன பண்ணிடுவாங்க, நம்மளால செய்ய முடியாத அல்லது செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லாத, செய்யறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இல்லாத அரிய செயல்களை, நல்ல செயல்களை என்ன பண்ணிடுவாங்க, செய்வர். ஓகேவா? செயற்கரிய செய்வார் பெரியர், அல்லது அந்த மாதிரி அரிய செயல்களை செய்யறதுனால தான் நம்ம வந்து என்னங்கிறோம், அவங்கள பெரியவங்கன்னு சொல்றோம். அடுத்து சிறிய, 2வது சென்டென்ஸ், செயற்கரிய செய்களாதார். இவங்க என்ன பண்ணிடுவாங்க, இந்த 5 புலன்களான கண்ணு, காது, மூக்குக்கு ஆசை, அதோடைய சிற்றின்பத்திலேயே இருந்து 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 என்ன ஆயிடுவாங்க, ஒரு சாதாரண ஆட்களாகவே அதை இருந்து கடந்து போயிடுவாங்க. அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, செயற்கரிய பெரிய பெரிய விஷயங்களை செய்ய மாட்டாங்க. ஓகேவா? அப்போ செயற்கரிய செய்வார் பெரியர் அப்படின்னா இந்த 5 புலன்களை அடக்கி என்ன பண்ணணும், நம்ம பெரிய விஷயங்களை செய்யணும். இல்லை நம்ம இந்த சிற்றின்பங்கள்லேயே இருந்துருவோம் அப்படின்னா
பெரிய விஷயங்களை செய்ய முடியாது. இதை நம்ம குழந்தைங்களுக்கு என்ன பண்ண முடியல, சொல்லிக் கொடுக்க முடியும். இப்போ அவங்க ஐஸ் கேட்குறாங்க, ஐஸ்கிரீம் கேட்குறாங்க, இதெல்லாம் என்ன பண்ணிடலாம், இல்லைடா கலை இது இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ பெரியவங்களாம் இப்போ யாரும் ஐஸ்கிரீம் சாப்பிட்றாங்களா, ஏன் இல்லை அப்படிங்கும்போது நம்ம அவங்களுக்குலாம் இதை வச்சு ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு உங்கள் குழந்தைங்களுக்கு என்ன மாதிரியான எக்ஸாம்பிள்ஸ் காட்ட முடியுமோ அது மாதிரி காட்டி என்ன பண்ண முடியும், அவங்கள வந்து அதை கண்ட்ரோல் பண்ண சொல்ல முடியும். அப்போ ஐஸ்கிரீமே சாப்பிடக்கூடாது அப்படின்னா எப்போ அக்கேஷ்னலாக சாப்பிட்லாம் அப்படிங்கிறத அவங்க சொல்லும்போது அவங்க என்ன பண்ணிக்குவாங்க, அதுக்கேற்ற மாதிரி புரிஞ்சுக்குவாங்க. அப்போ ஐஸ்கிரீமுக்காக இந்த ஐம்புலத்தை அவங்க வந்து அடகு வைக்க மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணிக்குவாங்க, இந்த ஐம்புலனை கட்டுப்படுத்திக்குவாங்க, அல்லது ஐந்தவித்தான் அப்படிங்கிற ஆற்றலை அடைய ட்ரை பண்ணுவாங்க. ஓகேவா? ஓகே, 5 6 படிச்சிடறேன். ஐந்தவித்தான் ஆற்றல் அகல் விசும்புலர் கோமன் இந்திரனை சாலுங்கரி. வெரி குட். அடுத்து செயற்கரிய செய்வார் பெரிய. வெரி குட். சிறிய செயற்கரிய செய்களாதான். ஓகே, அப்போ நம்ம எப்பவுமே என்ன பண்ணக்கூடாது, எப்பவுமே யாருமே சின்னவங்க அப்படிங்கிற நம்ம குழந்தைங்களை சொல்லிடவே கூடாது. ஏன்னா அவங்களாம் பெரிய பெரிய விஷயங்களை செய்யறதுக்காக வந்தவங்க தான். சரியா? ஆல்ரெடி அவங்க பெரிய பெரிய விஷயங்களை செஞ்சதுனால தான் அவங்க என்ன இருக்கிறாங்க, இந்த பூமியில இருக்கிறாங்க. அப்போ அவங்க இன்னும் நம்ம பெரிய பெரிய விஷயங்களை செய்யறதுக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அவங்க வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஊக்கப்படுத்த முடியும். அடுத்து 7 8 பார்க்கலாம். தேங்க்யூ. அப்ப சூப்பரா சொன்னீங்க. 7வது குறள். சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றும் என்று ஐந்தின் வகை தெரிவான் கட்டே உலகு. இது வரைக்கும் நம்ம பார்த்திருப்போம் ஐந்தவித்தான் அப்படின்னு. ஓகேவா? இப்போ அந்த 5 என்னென்னங்கிறத சொல்லிட்டாங்க, அவ்வளோதான் விஷயம். மற்றபடி என்னது அறியலாம். சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம். ஓகேவா? சுவை ஒளி தோல் ஊறு ஓசை நாற்றம் என்று 5 என்ற 5. ஓகேவா? என்ற 5 வகை தெரிவான் கட்டு. இதெல்லாம் என்ன அப்படின்னு நல்லதை உணர்த்துறான் பார்த்தீங்களா? இதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சு நல்லதை கடைபிடிக்கக்கூடிய ஒருத்தன் சொல்றது தான் என்னது, உலகு. ஓகேவா? அல்லது என்ன பண்ணலாம், இந்த 5ஐயும் கட்டுப்படுத்தி இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறோம். இப்போ நாற்றம்னா கெட்ட வார்த்தை கிடையாது, துர்நாற்றம். நாற்றம் அப்படின்னா அது வந்து என்னது, வாசனை, அவ்வளோதான். துர்நாற்றம் அப்படின்னா தான் கெட்டது, பேட் ஸ்மெல் அப்படின்னு. ஓகேவா? பொதுவாக நாற்றம்னாலே என்னதான், ஸ்மெல்லு, அவ்வளோதான். ஓகேவா? அப்போ நாற்றம்னா இப்போ நம்ம மனம் வீசுறது என்ன சொல்லலாம், நாற்றம்னு தாராளமாக சொல்லலாம். ஓகேவா? நாற்றம்னா அது கெட்டதுன்னு கிடையாது, துர்நாற்றம்னா தான் கெட்டது. ஓகேங்களா? ஓகே. அப்போ சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்ற 5 வகை தெரிவான் கட்டு. இந்த 5ஐயும் உணர்ந்து அது கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிறான் பார்த்தீங்களா, அவன் தான் உலகம், அல்லது அவன் சொல்கிறது உலகம், அல்லது உலகம் இவனோடது தான். ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணிக்காங்க, நம்ம இந்த 5ஐயும் கட்டுப்படுத்தி வச்சுக்கிறது தான் நம்மளுடைய பிரதானமாக இருக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்து ஒரு தடவை படிச்சுருங்க. இதுதான் வந்து நாங்கள் பார்த்த ஒரு ஸ்பெஷல். ஓகேவா? இது வரைக்கும் நம்ம பார்த்தா 3 தான் படிச்சிருப்போம். இப்போ பாருங்க, இதை பாருங்க, எல்லாமே எப்படி படிச்சிருப்பாங்க. இதெல்லாம் ஒரே சென்டென்ஸ் தான். சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்ற 5 வகை தெரிவான் கட்டே உலகு. எப்படி சூப்பரா இருக்கா? அடுத்தது நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும். ஓகேவா? நிறைமொழி மாந்தர் பெருமை. நிறைமொழி, மொழினாலே அழகா இருக்கும். நிறைமொழி உயர்ந்தது, பண்பில் சிறந்தது. மாந்தர் பெருமை அப்போ என்னது, பொதுவாக அதனால தான் அவங்க மகான் நம்ம முனிவர்கள் சொல்லுவோம். அவங்களாம் என்னது, ரொம்ப அவங்க ஒரு வார்த்தை சொன்னாலும் அந்த வார்த்தை திருவார்த்தையாக இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி. இப்போ நம்ம வீடுகள்லேயே அந்த மாதிரி தான் பேசி பழகணும், அதுதான் நல்லது. ஓகேவா? ஓகே. அப்போ நிறைமொழி மாந்தர் பெருமை. அப்போ இப்பேற்பட்ட மகான்களுடைய இப்பேற்பட்ட பெரியவங்களுடைய வார்த்தை நிலத்து, அவங்க மண்ணில் மறைமொழி காட்டி விடும். அவங்க யாருக்காவது ஒரு சாபம் விடுறாங்க, யாருக்காவது ஒரு ஆணையிடுறாங்கன்னு சொல்லுவோம் இல்லையா, அதில் தெரிஞ்சு போயிடும். அப்போ அவங்க கோபக்காரங்களா, அவங்க வாழ்த்துறாங்களா, இல்லை என்ன பண்ணுறாங்கங்கிறது அவங்களுடைய. அப்போ நிறைமொழி மாந்தர் பெருமை, அவங்க என்ன தன்மையான ஆள் அப்படிங்கிறது அவங்க பூமியில் பேசுகிறத வச்சு தெரிஞ்சிடலாம், அல்லது பூமியில் அவங்க சொல்கிற வார்த்தையை வச்சு தெரிஞ்சிடலாம். இப்போ முனிவர்கள்லாம் ஆணையிடுவாங்கல்ல, நீ இப்படி ஆகு, நீ இப்படி பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை வச்சு தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரி தான். அதே மாதிரி தான் இப்போ நம்ம வீட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எனக்கு ஒரு அக்கா வந்து காலையில் வேலைக்கு கிளம்ப சொல்லுவாங்க, மணி என்னப்பான்னு சொல்லி கேட்டோம்னா 7:30 தான் சொல்லணும். அப்போ 7க்கும் 8க்கும் இடையில மணி பாதியாக இருக்கும்போது மணி எத்தனை ஆக போகுதுங்கன்னா 7:30 ஆக போகுதுக்கா, அப்படி தான் நம்ம சொல்லணும். ஓகேவா? அதே நம்ம வேறு மாதிரி சொல்லும்போது அவங்களுக்கு இன்னும் வெவ்வேறு பதில்கள் கிடைக்கிறதுன வாய்ப்பு உண்டு. ஓகேவா? இது கனியிருப்ப காய் கவர்ந்தட்டு. ஏன் அப்படி சொல்கிறதுனால தப்பான்னு கேட்டோம்னா அதை விட 7:30 ஆக போகுதுங்கிறது நல்லா தானே இருக்குது.
அப்போ மணி எத்தனை ஆக போகுதுன்னு கேட்டோன்னே அந்த மாதிரி நீங்கள் டைம் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அரை அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து என்ன பண்ண மாட்டாங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு டைமே கேட்க மாட்டாங்க. அதே 7:30 ஆக போகுதுன்னு சொல்லுங்களேன், அவங்க முகத்துலேயும் ஒரு சந்தோஷம் இருக்கும், நம்ம முகத்துலேயும் ஒரு சந்தோஷம் இருக்கும். இதானது நிலத்து மறைமொழி காட்டிவிடும். நாம் மற்றவங்கள்ட்ட எப்படி பேசுகிறோங்கிறது நம்மளுடைய நிறைமொழியை காட்டிடும் அப்படிங்கிறத நம்ம வச்சுக்கலாம். சரியா? அப்போ 2 பேர் சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க, நீங்கள் ரொம்ப நல்லவர், உங்களோட சண்டை போட்டுட்டு இருக்கிறவர் ரொம்ப கெட்டவராக இருக்குன்னு அவர் என்ன வேணா வார்த்தை பேசிட்டுமே, நீங்கள் பதிலுக்கு ஒரு வார்த்தை தப்பாக விட்டுட்டீங்க அப்படின்னா, எப்பா அவன் தான் இப்படி பேசுகிறான், நீ எவ்வளோ பெரிய ஆளு, நீ நல்ல மனுஷன், நீ போய் இந்த வார்த்தையை விடலாமா அப்படின்னு தான் வந்து நிற்கும். ஏன்னா உங்களோட மரியாதை உங்களோட வார்த்தையாக தான் இருக்குது. சரியா? அப்போ முனிவர்கள் லெவலுக்குலாம் போக வேண்டாம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிடலாம், நிலத்து மறைமொழி காட்டிவிடும். நம்மளுடைய பெருமை, நம்மளுடைய அருமை பெருமையெல்லாம் என்ன ஆயிடும், நாம மண்ணில் நாம என்ன வார்த்தை பேசுறோங்கிறத வச்சு தான் மதிப்பிடப்படும். ஓகேவா? அப்போ என்ன பண்ணிடலாம், நம்ம நல்ல வார்த்தையை தான் பேசணும், நல்லா தான் பேசணும், இனிமையாக தான் பேசணும், நம்ம முடிவு பண்ணிட்டா முடிஞ்சு வச்சு. இப்போ இந்த குழந்தைங்க சொல்லுவோம்ல, எழுப்பும்போது நம்ம செல்லம் காலை அப்படிங்கிற மறு வார்த்தையே வேணாம். மற்ற நீங்கள் குழந்தைய நீங்கள் என்ன வார்த்தையில் சொல்லி திட்டினாலும், இப்போ நமக்கு தைரியம் இருக்குது, நமக்கு பவர் இருக்குது, நீங்கள் அவங்களை திட்டன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதே ரிவர்ஸில் அவங்களுக்கு பவர் இருக்கும்போது, அவங்களுக்கு தைரியம் இருக்கும்போது இந்த வார்த்தையெல்லாம் நம்மளை சொன்னாங்கன்னா நம்மளால் ஏற்றுக்க முடியுமா நீங்கள் யோசிச்சுக்கோங்க. யோசிச்சிட்டிங்கன்னா நீங்கள் இந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்தலாமா வேண்டாமான்னு முடிவு பண்ணிக்குவீங்க. ஓகேவா? அவ்வளோதான். தேங்க்யூ. அடுத்து 9, 10 பார்த்துடலாம். படிங்க. சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் என 5 வகை தெரிவான் கட்டே உலகு. வெரி குட். நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிடும். தேங்க்யூ. அடுத்து 9வது குறள். குணமென்னும் குன்றேறி நின்றார் வெகுளி கணமேயும் காத்தல் அரிது. இதை நீங்கள் பாருங்க, என்ன சூப்பராக இருக்கும். ஓகேவா? குணம் என்னும் குன்று ஏறி நின்றார். ஓகேவா? குணம் என்னும் குன்று. ஓகேவா? குன்று ஏறி நின்றார். ஓகேவா? அப்போ அவங்க நல்லவங்க, அல்லது அந்த அளவுக்கு மகான், அந்த அளவுக்கு நம்ம அம்மா, ஓகேவா, நம்மளுடைய பேரண்ட்ஸ், நம்ம அக்கா யாருன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க குணம் அப்படிங்கிற ஒரு நல்லவங்க அப்படிங்கிறதுக்குள்ள வந்துட்டாலே என்ன ஆயிடுவாங்க, வெகுளி கணமேயும் காத்தல் அறிவு. அவங்களால என்ன பண்ண முடியாது, ஒரு செகண்ட் கூட கோவப்படக்கூடாது, கோவப்பட மாட்டாங்க. அவங்களால வெகுளி அந்த கோவத்தை கணமேயும் காத்தல் அறிவு, அந்த ஒரு கணம் கூட அவங்களால என்ன பண்ண முடியாது, அந்த கோபத்தை வந்து வச்சுக்க முடியாது. இது வந்து ஒரு பொருள். ஓகேவா? அப்படின்னா என்ன, அவங்களுடைய கோபம் என்ன ஆயிரும், ஃப்ராக்சர் ஆஃப் செகண்டில் மறைஞ்சு அவங்க மறுபடியும் என்ன ஆயிடுவாங்க, மகிழ்ச்சி ஆகி மறுபடியும் சந்தோஷமாக பேசிடுவாங்க. அதானது குணம் என்னும் குன்றேறி நின்றார். நீங்கள் என்ன தான் பண்ணாலும் அவங்க என்ன பண்ணிடுவாங்க, அவங்க உங்களை எப்போவுமே என்ன பண்ணிக்குவாங்க, தன்மையாக தான் வச்சுக்குவாங்க அப்படிங்கிறதா. இப்போ நம்ம குழந்தைங்க என்ன தான் பண்ணாலும் அப்பா அது அந்த கோபத்தை உடனே விட்டுருவாங்க இல்லையா? அதானது குணம் என்னும் குன்று ஏறி நின்றார். அவங்க இந்த அளவுக்கு நல்ல குணத்தோட இருக்கிறாங்க, நல்ல குணத்தை அடைஞ்சிட்டாங்க, குணம் என்னும் குன்றில் அவங்க ஏறிட்டாங்க அப்படின்னாலே வெகுளி, அவங்களால கோபத்தை ஒரு செகண்ட் கூட வச்சுக்க முடியாது, அல்லது வச்சுக்க கூடாது. அப்படி கூட வச்சுக்கோங்களேன். சிலரெல்லாம் பார்த்தோம்னா வருஷ கணக்கில் அந்த கோபத்தை வச்சிருப்பாங்க. நீ அன்னைக்கு என்ன சொன்ன தெரியுமா, அதெல்லாம் தேவையே இல்லை. ஓகேவா? ஏன்னா அப்படி இருக்கிறவங்கள்ட்ட கடைசி வரைக்கும் இந்த குணம் வரவே வராது. அப்போ குணம் ஒருத்தவங்கள்ட்ட வருது அப்படின்னாலே அவங்கள்ட்ட அந்த கோபங்கிறது இருக்கவே இருக்காது. இது ஒன்று. ஓகேவா? 2வது பார்த்தோம்னா இதுல இன்னொரு பொருள் கொடுத்துருப்பாங்க. என்னன்னா, எவர் ஒருத்தர் குணம்ங்கிற இதை ஏறிட்டாங்களோ அவங்களுக்கு என்ன ஆயிரும், வெகுளி, இந்த கோபங்கிறது என்ன, ஃப்ராக்சர் ஆஃப் செகண்டில் வந்துட்டு போயிடும். அவங்க டக்குன்னு கோவப்படுவாங்க, ஆனால் என்ன ஆயிரும், அந்த கோபம் உடனே மறைஞ்சு போயிடும். இப்போ இந்த முனிவர்கள்லாம் பார்த்தோம்னா ரொம்ப பெருசாக இருந்து என்ன திடீர்னு பார்த்தோம்னா ஒரு சாபம் கொடுத்துருவாங்க. சாபம் கொடுத்துட்டு அப்புறமேல என்ன பண்ணுவாங்க, ஆஹா சரி இப்போ பண்ணிட்டேன், சரி ஓகே நான் உனக்கு விமோச்சனத்துக்கு இந்த பரிகாரத்தை பண்ணு, உனக்கு விமோச்சனம் கிடைக்கும். சாபம் கொடுத்ததே அவர் தான். சரியா? சாபம் கொடுத்ததே அவர் தான். அவர் ஏன் மறுபடியும் அவனை காப்பாற்றணும்? ஏன்னா அவங்களால என்ன பண்ண முடியாது, அந்த கோபத்தை வந்து ரொம்ப நேரம் வச்சிருக்க முடியாது. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஏன்னா அவங்களாம் அந்தளவுக்கு நல்லவங்க, அவங்க அந்தளவுக்கு நல்லவங்களா இருக்கிறதுனால தான் அவங்க என்னது மகானாக இருக்கிறாங்க, இதாக இருக்கிறாங்க. ஓகேவா? இப்போ அவங்க ஒரு கோவப்பட்டுட்டு அதுக்கப்புறம் கோபத்தை விடுறாங்க அப்படிங்கிறது ஒரு பொருள். ஓகேவா? அந்த கோபத்தை ஒரு கணத்தில் விட்டுறாங்க அப்படின்னு. அதே இன்னொரு பொருள் பாருங்களேன், அதை ஃபர்ஸ்ட் சொன்னாலும் அதே தான். இந்த அளவுக்கு குணமாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களால என்ன முடியாது, ஒரு செகண்ட் கூட கோவப்பட முடியாது அப்படிங்கிற பொருள் பார்த்தா இன்னும் சூப்பராக இருக்குது இல்லை? அதனால் நம்ம என்ன பண்ணிக்கலாம், உங்களுக்கு எந்த பொருள் பிடிச்சிக்கோ அதை வச்சுக்காங்க. ஆனால் ரெண்டுமே என்ன தான், கோபங்கிறது ஒரு செகண்ட் கூட இருக்கக்கூடாது, அல்லது ஒரு செகண்டுக்கு மேலே இருக்காது, அல்லது ஒரு செகண்டுக்கு மேலே அவங்களால வச்சுக்க முடியாது அப்படிங்கிறது தான் பொருள். ஓகேவா? அப்போ என்னது, குணமாக இருக்கிற ஒருத்தர் அவங்களால கோவப்படவே முடியாது, அல்லது கோவப்பட்டாலும் உடனே என்ன ஆயிடுவாங்க, குணம் ஆயிடுவாங்க அப்படிங்கிறதான் விஷயம். ஓகேவா? குணம் என்னும் குன்று ஏறி நின்றார். அப்போ குன்றேறி இவங்க பட்சமாக
குன்றேறி அப்படிங்கிற மாதிரி போய் ஆரம்பிச்சிருச்சு. அப்போ அது வார்த்தை புரியல அப்படிங்கும்போது குணம் என்னும் குன்று ஏறி நின்றார். நமக்கு தேவை நம்ம குழந்தைங்க இந்த வயசுல வந்து அந்த ப்ரொனன்சியேஷன் வந்து ரொம்ப தெளிவாக வந்துச்சுன்னா ரொம்ப அழகாக இருக்கும். நமக்கு எதமா பிரிச்சுக்க வேண்டியதானே. அப்போ குணம் என்னும் குன்று ஏறி நின்றார் அப்படி பிரிச்சுக்காடா. வெகுளி கணமேயும் காத்தல் அரிது. நல்லா இருக்குல்லாங்க. அப்படி அவ்வளோதான் முடிச்சு. அப்போ இது ஒரு சென்டென்ஸு. வெகுளி கோபத்தை கணமேயும் காத்தல் அரிது. அவங்களால என்ன முடியாது, அவங்களால ஒரு செகண்ட் கூட அதை அந்த அந்த கோபத்தை வந்து தக்க வச்சுக்க முடியாது. என்ன பண்ணிடுவாங்க, உடனே விட்டுட்டு இலகிய மனசோட வந்துடுவாங்க. ஓகேவா, ரைட்டு. மறுபடியும் சொல்லுங்க வேலை. வெரி குட். அவ்வளவுதான், சரியா. அடுத்து 10வது குறள். வெரி குட். இது வந்து என்ன, இந்த அந்தனர் என்போர் அறவோர் மற்ற எவ்வுயிருக்கும் அப்படிங்கிறது இங்க வரணும். சரிங்களா, ஏழாமத்தலைங்க இருக்கா கேட்டு எழுதி. ஓகேவா. அந்தனர் அப்படின்னா என்னது, முனிவர் மகான் இவங்கெல்லாம் சொல்றோம் இல்லையா. ஓகேவா. இப்போ அந்தனருங்கிறது நம்ம பொதுவாக இங்கே ஒரு கேஸ்ட்ல இருக்கோம். பொதுவாகவே என்னது, அவங்க தெய்வ இதில் இருக்கிறவங்க, தெய்வ பணியில் இருக்கிறவங்க அல்லது தெய்வத்தோடு இருக்கிறவங்க அந்த மாதிரி. அப்போ பொதுவாக மகான் இந்த மாதிரி சிறந்தவங்கன்னு வச்சுக்காங்களே. ஓகேவா. அந்தனர் எப்படி என்போர் அறவோர், அவங்க எப்பவுமே நல்லது சார்ந்தவங்களா மட்டும்தான் இருப்பாங்க. நல்லது சார்ந்தவங்களா மட்டும் இருக்கிறவங்கள தான் நம்ம வந்து என்னம்போ அந்தனர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. அப்போ அவங்க இயல்பாக ஓகேவா. ஓகே. அப்போ அவங்க இயல்பாகவே என்ன பண்ண மாட்டாங்க, மற்ற எவ்வுயிருக்கும் செந்தன்மை பூண்டு விழுகலாம். அவங்க மற்ற எந்த உயிருக்குமே என்ன பண்ண மாட்டாங்க, தீங்கு நினைக்க மாட்டாங்க. எல்லா உயிருக்குமே அவங்க என்னதான் நினைப்பாங்க, நன்மையை மட்டும்தான் நினைப்பாங்க. அவங்கள தான் நம்ம வந்து என்னங்கிறோம் அந்தனர். பெரும் பிறப்பால் வர்றது மட்டும் இல்லை, இது குணத்தால் வர்றது. சரியா. அப்போ நம்மள்கிட்ட அம்மாக்களுக்கு பொதுவாக அந்த குணம் உண்டு. அந்த குழந்தைங்க வந்து 2-3 குழந்தைங்க இருந்தாலும் எந்த குழந்தை தப்பு பண்ணாலும் அவங்க என்ன முடியாது, இந்த குழந்தை இப்படி ஆயிரட்டும் அப்படி ஆயிரட்டும்னு அவங்க யோசிக்கவே மாட்டாங்க. எல்லா குழந்தையும் நல்லா வரணும்னு தான் அவங்க யோசிப்பாங்க. அந்த குழந்தை என்ன கரும்பு பண்ணாலும் அந்த குழந்தை நல்லா வந்துடும் தான் நினைப்பாங்க. அதுதான் என்னது, அந்த குணம். ஓகேவா. அப்போ அந்தனர் என்போர் அறவோர், அவங்க எப்பவுமே அறம் சார்ந்தவங்க தான். அவங்களால என்ன பண்ண முடியாது, இன்னொரு உயிருக்கு தீங்கு யோசிக்கவே முடியாது. ஓகேவா. மற்ற அது இப்போ நம்ம ஏ மற்றும் பின்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி இது ஒரு குணம். இன்னொரு குணம் என்னது, அவங்க எப்பவுமே அறமாக தான் இருப்பாங்க. இன்னொன்று என்னன்னா, மற்ற எவ்வுயிருக்கும் செந்தன்மை பூண்டு ஒழுகலாம். அவங்களால இன்னொரு உயிருக்கு எந்த விதமான தீங்கையுமே யோசிக்கவே முடியாது. அவங்க எப்பவுமே மற்ற உயிர்களுக்கு நன்மையை மட்டும்தான் நினைப்பாங்க. அப்போ அந்தனருங்கிறவருக்கு 2 குணம். ஒன்று அவங்க அறவோர், அவங்க அறமாக இருப்பாங்க. அப்புறம் எல்லா உயிருக்குமே அவங்க செந்தன்மை ரொம்ப சிறப்பானது தான் என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து கடைபிடிப்பாங்க. ஓகேவா. எல்லா உயிர்களுக்குமே எது நல்லதோ எது உகந்ததோ அதை தான் ஃபாலோ பண்ணுவாங்க. எந்த விதமான திங்கும் பண்ண மாட்டாங்க. இதைத்தான் நம்ம அந்தனர்னு சொல்கிறோம். ஓகேவா. அப்போ இப்படியாப்பட்ட குணம் இருக்கிறவங்கள தான் நம்ம அந்தனருங்கிறோம். அதாவது அந்தனர் அப்படின்னாலே என்னவா இருக்கணும், இந்த மாதிரி குணத்தோடு இருக்கணும். ஓகேவா, ரைட். அம்மானாலே இந்தந்த குணங்கள்லாம் இருக்கணும், அல்லது இந்தந்த குணங்கள்லாம் இருந்தால் தான் அம்மா. அனாதைகள் வர்றதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய அம்மாக்கள் கிடையாது. சரியா, சுச்சுவேஷன்ஸ் வேறு. ஓகேவா. அப்போ அம்மானாலே இப்படி தான் இருக்கணும், இப்படி இருந்தால் தான் அவங்க அம்மான்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி தான் அந்தனர்னா அறவோராகவும் மற்ற எவ்வுயிருக்கும் செந்தன்மை பூண்டு ஒழுகலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். அப்படி இருக்கிறவங்க எல்லாருமே அந்தனர் தான். ஓகேவா. நம்ம வீட்லேயும் இந்த மாதிரி நிறைய பேர் அந்தனராக இருப்பாங்க. ஓகே, எல்லாரும் நல்லா வந்துடணும். எப்போவுமே ஆடி போய் அவனி போய் இதில் வந்தானே என் பையன் டாப்பில் வந்துடுவான் அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க இல்லையா, அந்த அம்மா அந்தனர் தான். ஓகேவா. ஓகே, 9 10 சொல்கிறாங்களே. ஸோ இங்கே பொதுவாகவே நீர்த்தார் பெருமை அப்படிங்கிறத பொதுவாகவே என்னத்தை தான் சொல்லுது, ஐம்புலன்களை கட்டுப்படுத்தணும், கோபப்படக்கூடாது, எல்லாருக்கும் நல்லவங்களாக இருக்கணும், அவன் நல்லவனாக இருக்கணும், அற வழியில் நடக்கணும். ஸோ நம்ம பையன் ரொம்ப நல்லவனாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய எல்லா அம்மாக்களுக்குமே இந்த இது பொருந்தும். எல்லா பேரண்ட்ஸுக்குமே இது பொருந்தும். ஓகேவா. நல்லவனோட கொஞ்சம் வல்லவனாகவும் இருக்கிறது இன்றைய காலங்களில் நல்லது. ஓகேவா, ரைட். 9 10. வெரி குட். வெரி குட். வெரி குட். ஓகே, இப்போ நீங்கள் 10 குறளையும் ஒட்டுக்க சொல்லிடுங்க. சரியா, நீங்கள் அப்படியே லைட்டாக கண்ணை மூடிட்டு கேட்டு பாருங்க பொருள் நமக்கு. ஏன்னா இப்போ நீங்கள் இந்த இதுக்காக இப்போ 40 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த குறளை அர்த்தம்லாம் கேட்டுக்கிறீங்க. இப்போ அவங்க சொல்லும் போது உங்களுக்கு அந்த பொருள்லாம் ஓரளவுக்கு வரும். ஓகேவா. அப்போ உங்களுக்கு அர்த்தம் புரிகிற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் இது சக்ஸஸாக இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேவா. யா ப்ளீஸ். பெருமை ஒழுக்கத்து நீத்தார் பெருமை விழுப்பத்து வேண்டும் பணுவல் துணிவு துறந்தார் பெருமை துணை கூறின் வையத்து இறந்தாரை
எண்ணி கொன்றற்று. இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டார் பெருமை பிறங்கிற்று உலகு. உரனென்னும் தோட்டியார் ஓரைந்தும் காப்பார் வரனென்னும் வைப்பிற்கு ஓர் வித்து. ஐந்து வித்தான் ஆற்றல் அகல் விசும்புலர் கோமன் இந்திரனே சாலுங்கரி. செயற்கரியர் செய்வார் பெரியர் சிறியர் செயற்கரியர் செய்கலாதார். சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என ஐந்தின் வகை தெரிவான் கட்டே உலகு. நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும். குணமென்னும் குன்றேறி நின்றார் வெகுளி கணமேயும் காத்தல் அரிது. அந்தனர் என்போர் அறவோர் மற்ற எவ்வுயிர்க்கும் இது வந்து மற்ற எவ்வுயிர்க்கும் செந்தன்மை பூண்டுகொள்கலாம். ஓகேவா? தேங்க்யூ வெரி மச். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம என்னென்ன அறிவுரையெல்லாம் சொல்ல நினைக்கிறோமோ அது இந்த மாதிரி சொல்லும்போது அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதுக்கடுத்து நாளைக்கு வந்து அரண் வலியுறுத்தல். ஓகேவா? எது நல்லது செய்கிறது மட்டுமே வலியுறுத்துறது. அதுக்கப்புறம் இல்வாழ்க்கையெல்லாம் போகும். இல்வாழ்க்கையெல்லாம் பார்த்தா இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது எப்பவுமே கம்ப்ளீஷனோட போயிட்டோம்னா நல்லா இருக்கும் இல்லையா? அதுக்காக இதெல்லாம் எடுத்துக்கிறோம். இன்னொன்று குழந்தைங்களுக்கு தேவையான கருத்துக்களும் இது நிறைய இருக்கும். இந்த கருத்துக்கள்லாம் உங்களுக்கு சொன்னதுக்கப்புறமே முனிவர்னா என்ன, யார் நீர்த்தாருலாம் கேட்கும்போதெல்லாம் நாங்கள் அந்த நம்ம பழைய படங்கள்லாம் இருக்கும்ல, அகத்தியருடைய படங்கள், அப்புறம் விஸ்வாமித்திரோட படங்கள் இதெல்லாம் எடுத்து போட்டிருப்போம். அப்போது என்னென்ன நடக்குது, என்னென்ன ஆகுது அதெல்லாம் காட்டியிருப்போம். அதெல்லாம் அவங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி பார்க்கும்போது இவங்க அடுத்தடுத்து கற்றுக்கிறதுக்கு அதனால் அரசர் வருவார், எல்லாருமே வருவாங்க. அப்போ அதெல்லாம் இன்னும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு அது மாதிரி வேணுங்கிறத இப்போ நீங்கள் பார்த்துக்காங்க. சினிமா பாடல்களை காட்டுறதை விட இந்த மாதிரி படங்கள் காட்டும்போது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நாமளும் சேர்ந்து உட்காந்து பார்க்க ரெடியாக இருந்தால் சரிங்களா? பாருங்கள். தேங்க்யூ வெரி மச். Thank you very much.